இந்த அத்தனையும் சொல்லப்பட்டிருக்கிறது. யாராவது ஒரு உயிரை கொண்டால் அன்னமா கத்தலன் நாஸ் ஜமியா, முழு மனித சமுதாயத்தை கொண்ட மாதிரி இந்த குர்ஆன் சொல்லுகிறது. யார் ஒரு உயிரை ஒருவரை கொல்லப்பட வேண்டிய ஒருவரை கொல்லாமல் பாதுகாத்து அவருக்கு உயிர் கொடுத்து வாழ வைத்தால் அன்னமா அஹ்யன் நாஸ் ஜமியா என்று சொல்லி இருக்கிறது. இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சான், அல்லாஹ் நீதமாக நடக்க சொல்லுகிறான். வெறும் நீதமல்ல, உபகாரியாக இருக்க சொல்லுகிறான். நீதத்துக்கு அப்பாலே உபகாரியாக இருக்க சொல்லுகிறான். இந்த குர்ஆனிலே 24 ஆயத்தை கண்டவர்களுக்கு இதை காண முடியாமல் கண் கூடாகி போனதோ என்று சந்தேகிக்கிறார்கள் மக்கள். அதையெல்லாம் கண்டீர்களே, இதை காண முடியாமல் போய்விட்டதா? இது குர்ஆன் முழுவதும் பறந்திருக்கிறதே, அந்த 24 மட்டும் உங்களுக்கு கண்ணுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் இதிலே ஏதோ நயவஞ்சகம் இருக்கிறது என்று யாரோ சந்தேகிப்பதாக கேள்வி. குர்ஆன் முழுவதும் பறந்திருக்கிறது. நீதியை போதிப்பவைகள் கண்ணுக்கு தெரியாமல் போனதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. இதையெல்லாம் விட்டுவிட்டு யுத்தம் செய்யுங்கள், அவர்கள் கொல்ல வந்தால் கொல்லுங்கள். இந்த ஆயத்தை எடுத்துச் சொல்லும் போது அல்லாஹ் நீதி செய்ய சொல்லி இருக்கிறானே, அவன் எப்படி மாறாக சொல்லுவான்? சொல்லவே முடியாது. அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லுகிறான், வயின் கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபீ இக்திலாஃபன் கஸீரா. இது அல்லாஹ் யார் இருந்தாவது துணையாக கட்டப்பட்டிருந்தால் இதிலே முன்னுக்கு பின் முரண் பார்த்தீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இதிலே முன்னுக்கு பின் முரண் கிடையாது. நீதி நிலைநாட்டுவதுதான் எங்கள் கொள்கை. அதற்காகத்தான் பேச்சு, அதற்காகத்தான் மூச்சு. அப்படி மூச்சு போச்சுன்னா அதுவும் நீதிக்காக போச்சு. மூச்சு போச்சு, நீதிக்கு போச்சு. எதற்காக எங்களுடைய மூச்சு இல்லை, எங்களுடைய பேச்சும் இல்லை, நீதிக்காகத்தான். நான் என்னை பொறுத்தவரை சொல்லுவேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கலாம், ஆனால் என்னுடைய கொள்கை சரியானது, என்னுடைய குர்ஆன் சரியானது, என்னுடைய அல்லாஹ் சரியானவன், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே இன்று இந்த ஆயத்துகள் இருக்கிறதே அத்தனையும் இதற்கு அடுத்து இந்த ஆயத்துகளிலே ஒரு 8 ஆயத்து இருக்கிறது. அதாவது 5 ஆயத்து இருக்கிறது காபிர்களை நஜீஸ் என்றும், காபிர்களை அதாவது கேவலமானவர்கள் என்றும் இப்படி எல்லாம் போதிக்கிற 5 ஆயத்து இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த 5 ஆயத்து இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஆமனு என்று ஆரம்பித்து 8 ஆயத்து இருக்கிறது. அந்த ஆயத்திலே யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் முஷ்ரிகூன நஜஸுன், தவாவிலே 28வது ஆயத்து வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் காஃபிரீன். எப்பொழுது அவர்களே வழிகேட்டை விரும்புகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி எப்படி காண்பிப்பான்? அதே போல இன்னக்கும் மா தஅபுதூன மின் தூனில்லாஹி ஹஸபு ஜஹன்னம், நீங்கள் நரகத்துடைய கொல்லிக்கட்டைகளாகத்தான் ஆக விரும்புகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போல அவர்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்ப்போம், அங்கே அவர்களுடைய உடல் புதிதாக கொடுக்கப்படும். குல்லமா நது ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா வமன் அவ்லமு மிம்மன் ذكر بآيات ربه. அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை கேட்ட பிறகு, அல்லாஹ்வுடைய திருஷ்டாந்தங்களை கேட்ட பிறகு அதை மறுக்கிறவர்களை விட பாவிகள் வேறு யார் இருக்க முடியும் என்ற ஒரு ஆயத்தொன்று. யார் நிச்சயமாக நம்முடைய அதாவை நம்முடைய பேச்சை மறுக்கிறார்களோ பல நுதி தந்தல்லதீன கஃபரு, நம்மை மறுக்கிறவர்களுக்கு அதாவன் ஷதீதன், கடினமான நரகவேதனை இருக்கிறது. அதே போல வதல்லாஹு முனாஃபிகீன வல் முனாஃபிகாத், முனாஃபிக்கள் முனாஃபிகான பெண்கள் ஆண்களுக்கு, இன்னும் குஃபார்களுக்கு நார ஜஹன்னம், நரகத்துடைய நெருப்பு இருக்கிறது என்றெல்லாம் சொன்னதை வதாலிக ஜஸாவ ஆதா இல்லா இன்னார், அல்லாஹ்வுடைய விரோதிகளுக்கு நெருப்புத்தான், நரகம்தான் தண்டனை என்று சொல்லப்பட்ட இந்த 8 ஆயத்து. அது 11, இது ஒரு 8. எத்தனை ஆச்சுங்க? இது என்ன அநியாயம் இருக்கிறது எங்களுக்கு வழங்கவில்லை. நீங்கள் உங்களை படைத்த ஒருவனை மறுத்தால் அவன், உதாரணமாக ஒரு ஆசிரியரை மாணவன் நீ எனக்கு ஆசிரியரே இல்லை என்று சொன்னால் அது எவ்வளவு கேவலமோ. ஒரு பெற்ற தாயை நீ எனக்கு தாய் இல்லை என்று சொல்வதை விட 100,000 மடங்கு கேவலம். ரப்பை ரப்பில்லை என்று சொல்வது, அல்லாஹுவை அல்லாஹ் இல்லை என்று சொல்வது, அல்லாஹுக்கு இணை வைப்பது. அவன் உங்களை எப்படி செய்யாதீர்கள் என்று, அப்படி செய்தால் உங்களுக்கு தண்டனை, நரகவேதனை அவன் சொல்லுகிறான். அதற்கு நீதி என்று நீங்கள் அதை நிரூபித்து விட்டு அதை மறுங்கள், நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அடுத்த 5 ஆயத்துகளிலே அவர்களோடு நேசம் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த 5 ஆயத்துகள் யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தஹிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா, யூதர்களையும் நஸாராக்களை கிறிஸ்தவர்களையும் உங்களுடைய சிநேகிதராக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அடுத்த ஆயத்து யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தஹிதுல் லதீன தஹது தீனக்கும் ஹுஸுவன் வ லைபா, உங்களுடைய மதத்தை, உங்களுடைய மார்க்கத்தை வேடிக்கையாக விளையாட்டாக யார் ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்களை உங்களுடைய நண்பர்களாக ஆக்காதீர்கள். அடுத்த ஆயத்து 3வது யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தஹிது ஆபாஅக்கும் வ இஹ்வானக்கும் அவுலியா, அவர்கள் இறைவனை நிராகரித்தால், அது உன்னுடைய தந்தையே ஆனாலும் உன்னுடைய சகோதரனே ஆனாலும் அவன் இறைவனை நிராகரித்தால் அவர்களோடு சிநேகிதம் வைத்துக் கொள்ளாதீர்கள். ஆனால் வேறு இடத்திலே சொல்லுகிறான், தாய் தந்தை என்ற மரியாதை கொடுங்கள் என்று சொல்லுகிறான். அடுத்த ஆயத்திலே
இன்னல் காபிரீன கானூ லக்கும் அதுவும் முபீனா. இந்த காபிர்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு விரோதியாகத்தான் இருப்பார்கள். இன்று அவர்கள் இருக்கிற நிலையை அல்லாஹ் சொல்லுகிறான். எங்களை உங்களோடு விரோதிக்க சொல்லவில்லை. அடுத்த ஆயத்து ஆகரைனா பைனஹும் அதாவத், அவர்கள் மூமின்களுக்கு விட்டு விரோதம் இல்லை, தங்களுக்கிடையிலே கூட விரோதம் பாவித்துக் கொண்டிருப்பார்கள். காபிர்கள் தங்களுக்கிடையிலே கூட விரோதம் பாவித்துக் கொண்டிருப்பார்கள். இவர் அவர் காலை வாரிவிட பார்ப்பார், அவர் இவரை காலை வாரி பார்ப்பார். கடைசியில் ரெண்டு பேரும் சேர்ந்து கால வாரிவிட பார்த்தவனும் வாரிவிட பார்த்தவனும் என்று மூணாவது ஒருத்தரும் அதுங்களா, வாரிவிட பார்த்தவனும் வாரிவிட பார்த்தவனும் ரெண்டு பேரும் சேர்ந்து மூணாவது ஒரு ஆளை வாரி விடுறதும் வாரி விடுற வேடிக்கையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். சோதனைகளே, நான் சொல்ல ஒரு புத்தகத்தில் படிச்ச அதை எடுத்து வச்சிருக்கிறேன். நான் எடுத்துல வெட்டி வச்சிருக்கிறேன். ஒரு அரசியல்வாதி பாம்பு கடிச்சிருச்சான். பாம்பு கடிச்சிருச்சு, நல்ல பாம்பு. தொண்டர்களை ஒருத்தன் ஓடி வந்தான், சொன்னான் நம்ம தலைவரை பாம்பு கடிச்சிருச்சு. இங்க இருந்து 5-6 பேர் ஓடலாம். எங்கடா ஓடுறேன்னா தலைவரை ஆஸ்பத்திரி கொண்டு போறது. பாம்பு கடிச்சு மனோமையத்தில் எப்படி பார்த்துட்டு இருக்கிறது? ஆஸ்பத்திரி கொண்டு. அடே, தலைவருக்கு நோறுதல் இல்ல, பாம்புக்கு நோறுதல் இருக்கு. தலைவர் கடிச்சு பாம்புக்கு விஷம் ஏறுது. ஒரு புத்தகத்தில் வந்து தமாஷ் எடுத்து வச்சிருக்காங்க. நான் சொல்லல நம்ம தலைவர்கள் அப்படி இருப்பார்கள், நான் நம்பல. அவன் எழுதுனா அது அவன் தப்பு. சோதரர்களே, நாங்களுடைய இந்த அதுபோல நான் சொல்லிக்கொண்டே வந்த இந்த ஆயத்துகள் எல்லாம் ஆக அதுல ஒரு 11 ஆயத்து, பிறகு ஒரு 8 ஆயத்து, பிறகு ஒரு 5 ஆயத்து. எத்தனை ஆயத்தாச்சு? 24 சொல்றேன்னு கூப்பிட்டாரு, சொல்லாம விட்டுட்டாருன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? ஒரு பாட்டுக்கு என்னத்தையோ பேசிட்டு அதை அப்படியே விட்டாரு. நான் குரான்ல எடுத்து காமிக்கணும், எழுதிலாம் வச்சிருக்கிறேன். ஆனா நீங்க சோர்வு அடைஞ்சிருவீங்க. நான் குரான நிறைய வாசிச்சா இன்னும் அதனுடைய விளக்கங்கள்லாம் நிறைய இருக்கு. ஆனா அப்படி நான் குனிஞ்சு வாசிச்சேன்னு வச்சுங்க, அப்ப நீங்களும் குனிஞ்சிருவீங்க. நாம் யாருக்கும் தலை குனிய மாட்டோம். அதனால நான் குனியல, சும்மா மட்டும் பாத்துக்கிறேன். இப்ப நியூஸ் படிக்கிறவங்களும் குனிய வேண்டாம் சொல்லி நம்மளே பார்க்க சொல்றாங்க. நியூஸ் படிப்பதற்கு நல்ல குரல் வளம் உள்ள நியாயமான பேச்சு, நல்ல தொனி உள்ள நியாயமான பேச்சு, நல்ல மொழி வளம் உள்ள நியாயமான பேச்சு. ஏன்னா நியூஸ் வாசிக்கிறது தானே வேணும். டிவியில நியூஸ் வாசிக்கிறதுக்கு ஆள் கேட்டு விளம்பரம் வந்திருக்கு. நல்ல மொழி உள்ள, குரல் வளம் உள்ள, இல்ல நல்ல பார்ப்பதற்கு எடுப்பான. எதுக்குடா என்ன பண்ண போறான்னு தெரியல. குரல் வளம் சரி, மொழி வளம் சரி. மொழி வளங்களா இந்த 3 பேருக்கு கேட்கிறேன். இல்ல குரல் வளம் சரி, எடுப்பான தோட்டம் இல்லை. எனக்கு புரியல, எத்தனையோ புரியல. சோதனை, இந்த நீதித்தை போதிக்கிற ஆயத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு அநீதத்தை போதிக்கிற ஆயத்துக்களாக உங்களுடைய கண்ணுக்கள் பட்டு, அதுவும் அநீதத்தை போதிக்கவே இல்லை. நான் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து இந்த திருமறையை போர்த்த கொண்டு போனால் வேதத்தை எடுத்தான சத்தியம் சொல்றீங்க. வேதம் என்னுடைய கையிலே சத்தியம் செய்து சொல்லுகிறேன், இந்த வேதம் எந்த இடத்திலும் அதர்மத்தை போதிக்கவே இல்லை. இதன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன். எனவே நாங்கள் சொல்லுகிறோம், எங்களுக்கு முதல்ல சொல்லிட்டேன், ஞாபகம் வைங்க. கேட்டதெல்லாம் மறந்து போயிடும், எத்தனையோ மறந்து போயிடும். ஒன்னு ஞாபகம் வைங்க, எங்களுக்கு எல்லாம் சேர்த்து சுருக்கி சொல்றேன். முதல்ல சொல்லிட்டேன், எங்களுக்கு பிரதமர் பதவி வேண்டாம். எந்த பதவி வேணும்? எந்த பதவி? மனிதர் பதவி வேண்டும். இது உண்மையே அவங்க உலகத்தில் மனிதனாக வாழுங்கள். மனிதனாக வாழ குரல் கொடுப்பதுதான் இஸ்லாம். மனிதனாக வாழ குரல் கொடுப்பவன் தான் அல்லாஹ். மனிதனாக வாழ குரல் கொடுப்பவர்கள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதனாக வாழ குரல் கொடுப்பதுதான் இந்த வேதம். இன்ன ஷரத் தவாபி இந்தல்லாஹி, அல்லாஹை மறுத்து தங்களுடைய இஷ்டம் போல வாழ்கிறார்களே அவர்கள் கேடு கெட்ட மிருகம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. மனிதர்களாக வாழுங்கள் என்று சொல்லுகிறது. உலாய்க்க கல்லனாமதுஹு அவல், யார் இந்த இறை வாக்குகளை புறக்கணித்தார்களோ அவர்கள் உருவத்திலே மனிதர்கள், உண்மையிலே அவர்கள் மிருகத்தை விட கேடு கெட்டவர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. மனிதர்களாக வாழுங்கள். எனவே நியாயமான முறையில் வாழும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதற்காகத்தான் இதை எல்லாம் நாங்கள் வைத்திருக்கிறோம். காபிர்களுடைய கூட யார் இறை மறுப்பாளர்களோ அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டாம் என்று குர்ஆன் சொல்லவில்லை. ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், லா யன்ஹாகுமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்திலுக்கும் ஃபித்தீன் வலம் யுக்ரிஜுக்கும் மின் தியாரிக்கும், யார் உங்களுடன் போராடவில்லையோ,
சிரித்து சொல்கிறேன், யார் உங்களை நாடு கடத்தவில்லையோ, மக்காவை விட்டு வெளியேற்றவில்லையோ, அவர்களுக்கு அவர்களுக்கு நன்மை செய்வதை, அவர்களோடு நீதியாக நடப்பதை அல்லாஹ் இப்பொழுதுமே வேண்டாம் என்று சொல்லுவதே இல்லை, சொல்லவில்லை. அவர்களோடு உங்களுக்கு அநீதி இழைக்காவிட்டால் அவர்களோடு நீதியாக நடங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், அல்லாஹ் நீதியாளர்களை விரும்புகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நாங்கள் எங்களுடைய நியாயங்களை சொல்லி முழு உலகத்தையும் அழைக்கிறோம். நீதியின் பக்கம் வாருங்கள், நேர்மையின் பக்கம் வாருங்கள், உண்மையின் பக்கம் வாருங்கள். அப்படி உண்மையின் பக்கம் வர முடியாமல் போனால் யாராவது சண்டைக்கு வந்தால் சண்டை செய்ய வேண்டும் என்பதை பகவத்கீதை சொன்னதை சொன்னேன், மகாபாரதம் சொன்னதை சொன்னேன். இதோ கேளுங்கள், முறைகோடி மன்னவன் செய்யும் உரைகோடி ஒல்லாது வானம் பெயல். உரைகோடி கொலையின் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்கூழ் கலை கட்டதனோடு நேர். கொலையின் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்கூழ் கலை கட்டதனோடு நேர். கொலை செய்யும் பாதகர்களை அரசன் அப்புறப்படுத்தி விடுவது பயிர்களை பாதுகாக்க களை எடுப்பது போன்று குடிமக்களை பாதுகாக்க வேண்டும். அரசன் கொடுமை செய்தால் அவனை நீக்கி அவனை கொலை செய்து பயிர்களை களை விட்டு பாதுகாப்பது போல் பாதுகாக்க வேண்டும் என்று திருக்குறள் 550வது குறள் கூறுகிறது. யுத்தம் என்பது அங்கேயும் இருக்கிறது. ஆனால் அந்த யுத்தத்திற்காக, அந்த யுத்தத்தை வரவேற்பதற்காக அந்த பாரதத்திலே பார்க்கிறோமே, மகாபாரதத்திலே சூதாடினார், சகரி சூதாடினார் என்று. சூதாட்டம் நல்லதா? அந்த சூதாட்டத்தை சிராகித்து அங்கே பேசப்பட்டிருப்பதை பார்த்துக் கொண்டே வரும்பொழுது திருக்குறள்